இப்போ குட் பேட் அக்லின்னு ஒரு படம், அது வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அந்த படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட 65லேருந்து 70 கோடி ரூபா நஷ்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் அளவுக்கு இவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்திருந்தா அந்த படம் ஓடி இருக்கணுமே, ஏன் ஓடலை? என்னன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இவங்க வந்து அலப்பறை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆளே இருக்காது. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேன் வேர்ல்டு ஸ்டார்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஸ்டாராகவும் விஜய் நீங்கள் சொல்லலாம். கேரளாவில் அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம், கர்நாடகா ஆந்திராவில் ஒரு பெரிய கூட்டம், நார்த் இந்தியாவிலையும் விஜய் படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஆனால் அஜித்துக்கு தமிழ்நாடு தாண்டுனா எங்கேயுமே மார்க்கெட் கிடையாது. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலாம் அஜித் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவே கிடையாது என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய படத்தை தயாரிப்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெவென்யூ கிடைக்காது. அதுதான் இந்த தேக்க நிலைக்கே காரணம். அவரும் கூட பார்த்தீங்கன்னா அடடா விஜய் வந்து நம்ம போட்டியாளர் நகர்ந்து போயிட்டாரு, இப்போ நம்ம வந்து மாசான படங்கள், இப்போ விஜயெல்லாம் எப்படி படம் பண்ணுவார், அப்படிப்பட்ட படங்களை பண்ணி நம்ம பில்டப் பண்ணுவோம்னு நினைக்காம அவரும் இந்த ரேஸு ரைஃபிள் கிளப் அப்படின்னு அவரும் டைவர்ட் ஆயிட்டாரு. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.